ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கரூர் மணப்பாறை ரயில் நிலையங்களை மேம்படுத்துறது. இன்றைக்கும் தொழிலாளர்கள் நிறைய பேர், சாதாரண மக்கள் ரயிலை பயன்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அதனால் அதை நவீனப்படுத்தணும், மேம்படுத்தணுங்கிறதுக்காக நீண்ட காலமாக நான் கோரிக்கை வச்சு போராடிட்டு இருந்தேன். இறுதியாக இப்பொழுது 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. அதே போல் மணப்பாறையிலையும் 10 கோடி 11 லட்சம் ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மணப்பாறை ரயில் நிலையத்தை மேம்படுத்துறதுக்கு பணி நடந்து வருகிறது. அதே போல் நீங்கள் வேடசந்தூர் பகுதிகளிலையும் கரூரில் ஒரு சில இடங்கள்லையும் நம்ம மணவாடி மாதிரி இடங்களில் நம்ம பார்த்தோம்னா நிறைய பாலங்களில், தரைமட்ட பாலங்களில் தண்ணி நிற்கிறது நம்ம பார்க்க முடியுது. மழைக்காலங்களில் முழுக்க தண்ணி நின்றுது. சில நேரங்களில் கழுத்தளவு தண்ணி நிற்குது. குழந்தைங்கள்லாம் பாலமே இருந்தால் கூட தண்ணியில் இறங்கி போக முடியாதனால மீண்டும் அபாயமான அளவில் அவங்க தண்டவாளத்தை கடந்து போகிறத பல ஊர்கள் நான் பார்த்துருக்கேன். அதனால அதிகாரிகளை கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி நிற்கிற இடங்களுக்கெல்லாம் நேரடியாக இந்த 2-3 ஆண்டுகளாக அவங்களையும் கூட்டிகிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சில பகுதிகளில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ புளியம்பட்டி வேடசந்தூர் பகுதியில் செஞ்சுட்டாங்க. இங்கே மணவாடி பஞ்சாயத்தில் நம்ம கோரிக்கையை செஞ்சுருக்காங்க. குளத்தூரில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நிதியில் நம்ம அதை செஞ்சுருக்கோம். சட்டமன்ற உறுப்பினரும் அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. பல்வேறு இடங்களில் இன்னும் பணி முடிக்கப்படாமல் இருக்குது. இதுவே ஒரு காங்கிரஸ் ஆட்சினா நம்ம மிக சுலபமாக அந்த பணிகள் முடிச்சிருக்கலாம். பட் நிறைய நேரம் அலை விடுறாங்களே தவிர நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இந்த தரைமட்ட பாலங்களில் தண்ணி நிற்கிற பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. ஆனால் தொடர்ந்து அலட்சிய போக்கு தான் ரயில்வே கடைபிடிக்கிறாங்கன்னு இந்த விஷயத்தில் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் வடமதுரை, மணப்பாறையில் ரயில்கள் நின்று போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். கொரோனாவுக்கு அப்புறம் சுத்தமாகவே நிறுத்திட்டாங்க. அதற்கான எங்களோட போராட்டங்களுக்கும் இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கல. இதெல்லாம் நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக இந்த விஷயங்கள்லாம் என்னால் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ பணிகளை நிறைவாக செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னும் நம்மளுடைய தொகுதியின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான பணிகளை நம்ம செய்ய வேண்டி இருக்குது. நம்மளுடைய கனவுகள் இன்னும் தொடரும். அந்த கனவுகளை வருகிற இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகிற ஒரு ஆட்சியின் கீழே நமக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். மிக சிறப்பாக பணியாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு நீங்கள் மீண்டும் உங்கள் பொண்ணுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.